ஆகவே நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஏழையாக இருந்து நானும் ஏழையாக இருந்தா ஆச்சரியமே. அவங்க அப்பா ஏழைப்பா, அவனும் ஏழைப்பா, விட்டுருப்பா, முடிஞ்சு போச்சு, கதையே முடிஞ்சு போச்சு. நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஓட்டாண்டியா இருந்து நானும் ஓட்டாண்டியா இருந்தா ஆச்சரியமே கிடையாது. அவங்க அப்பா ஓட்டாண்டிப்பா, இவரும் ஓட்டாண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுரு. ஆனால் நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராச்சே. ஆமென். ஆகவே இந்த பூமியிலே, இந்த பூலோகத்திலே நானும் அவருக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும். அதுதான் சரியானது. புரிஞ்சா உங்களுக்கு? வாழ்வு எப்படி வருது பாருங்க. பணம் 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 பணம், பொருள் பொருள், இது இந்த சபையில போதிக்கிறதே கிடையாது. இங்க இந்த சபையில தேவனை குறித்த அறிவு, எங்க அப்பா யாரு, எங்களுடைய தேவன் யாரு, என்னை சிருஷ்டித்தவர் யாரு, என்னை உண்டாக்கினவர் யாரு, என்னை ரட்சித்த தேவன் யார், அவரை குறித்த ஒரு வெளிப்பாடு. அவர் யார்? அவர் ஒரு தரித்திரர் அல்ல, அவர் ஒரு ஏழை அல்ல, அவருடைய ஓட்டாண்டி அல்ல. நான் ஆராதிக்கிறேன் என்னுடைய தேவன் அவர் மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். இப்ப நானும் அவருக்கு அனுசரிப்படுற இந்த பூமியிலே ஐஸ்வர்யவானாய் இப்படி வரும் பொழுது, இன்னைக்கு ஒருவேளை பழைய கஞ்சி ஊரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். டைம் வரும் டோட்டலாக எல்லாம் அனுசரி அப்படியே மாற ஆரம்பிக்கும். எல்லாம் ஒரே நாள் இரவில் நடந்துடாது, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த விசுவாசம் உள்ள பெருக பெருக, இந்த அறிவு உள்ள பெருக பெருக, தேவனை குறித்த வெளிப்பாடு உள்ள பெருக பெருக, இந்த மனுஷன் ஏழையா இருக்க முடியாது, கண்டிப்பா மேல வந்துடுவான். ஏன்னா இந்த மனுஷன் பணம் ஓடல, தேவனை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறான் from the பைபிள், சத்திய வேதத்திலிருந்து. ஆமென். எல்லா காரங்களுக்கு சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கு வாழ்வை கொண்டு வரும்.